வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம், கனிவான வணக்கம். உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீலாஸ்ரீ ஜெய் சுவாமிகள் ஜோதிடத்தின் சார்பாகவும் ஸ்ரீலாஸ்ரீ திருமண தகவல் மையத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். வருகின்ற மே மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை, வைகாசி மாதம் 5ஆம் தேதி அன்று நம்முடைய நிழல் கிரகங்களான ராகு பகவான், கேது பகவான் பயிற்சி அடைய இருக்கிறார்கள். ராகு பகவான், கேது பகவான் பயிற்சியடைவில் வீழ்ச்சியும் வெற்றியும். இந்த வீழ்ச்சி யாருக்கு, வெற்றி யாரு என்பதை தீர்மானிக்கின்ற நேரம். இந்த நேரத்திலே ராகு கேது தோஷம் ஏற்படுவது ஏன் என்பதை பற்றி நான் உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகின்றேன். அதை பற்றி இப்பொழுது உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். நம் முன்னோர்கள் பல்வேறு உதவிகள் செய்து புண்ணியங்களை நமக்கு தேடி கொடுத்தாலும் அவர்கள் மற்றவர்களுக்கு செய்த சில பாவங்கள், எடுத்துக்காட்டாகவே அடுத்த தலைமுறையினருக்கு ராகு கேது தோஷம் ஏற்படுகிறது. இது ஒரு காரணமாக அமைகிறது. முன்னோர்கள் 1000 புண்ணியங்கள் செய்திருந்தாலும் அவர்கள் செய்த சிறு துளி கெடுதல்கள் நம்மை ஆளாக்குகின்றன. அதற்கு இந்த ராகு கேதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த ராகு கேது எதனால் இப்படி ஏற்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வயதான பெண்களை சரியாக கவனிக்காமல் கொடுமைப்படுத்துவதனால் அவர்கள் தலைமுறைக்கு ராகு கேது தோஷம் ஏற்படுகிறது. இது குறிப்பிட்ட காலத்தில் திருமணம் நடைபெறாமல் தடுக்கவும், கலத்திரஸ்தானத்தில் ராகு ஜென்மத்தில் கேதுவாக மாறி கெடுதலை செய்கிறது. இதுதான் இதனுடைய காரணம். இந்த காலகட்டத்திலே நீங்கள் அனைவரும் ராகு கேது பயிற்சி அடைந்த பொழுது உங்களுடைய ஜாதகத்தை அருகாமையில் உள்ள ஜோதிடத்திலே எடுத்து சென்று அணுகி, இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த ராகு கேது பயிற்சியால் நமக்கு நன்மையா தீமையா என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்பால் போல் அந்த ஜோதிடத்திலே அதனுடைய வழிமுறையை தெரிந்து கொள்ள என் அன்பான வேண்டுகோளை வைக்க ஆசைப்படுகின்றேன். ராகு கேது என்பது சாதாரண விஷயமில்லை என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நிழல் கிரகம், வீடில்லாத கிரகம். அந்த கிரகம் நம்மை எப்படி ஆட்டி படைக்கிறது என்பதை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அதை நான் அதிகம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஜோதிடர் என்கின்ற கடமையில் நான் இதை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றி கலந்த வனத்தை உருவாக்கி கொண்டு, ராகு கேது பயிற்சிக்கு பின்னால் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய அருகாமையில் உள்ள ஜோதிடத்திலே சென்று அருகி அதற்கான விஷயங்களை தெரிந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜோதிடர் கே. ஜெயராஜ், திருப்பூர் மாவட்டம், ஊத்துக்குளி, ஸ்ரீலாஸ்ரீ ஜெய் சுவாமிகள் ஜோதி நிலையம், ஸ்ரீலாஸ்ரீ திருமண தகவல் மையம். உங்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய மணமகள், மணமகன் இருவருக்கும் திருமணம் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்தால் உடனடியாக என்னை அணுகி அதற்கான விஷயங்களை தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.